ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போறது வீட்லயே எப்படி ஈஸியா ஒரு சூப்பரான டெசர்ட் செய்யலாம் அப்படிங்கறதான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நான் எடுத்திருக்கிறது குக்கிங் பார் சாக்லேட் எடுத்திருக்கேன். அதை மெல்ட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆகணும். நான் அவன்ல வச்சு மெல்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். இது நான் அவன்ல வைக்க போறேன். அவன்ல வச்சுட்டு எடுத்துட்டு வந்து காட்டுறேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மெல்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். அவன்ல வச்சு இத இந்த மாதிரி ஒரு மோல்டு எடுத்திருக்கேன். இந்த மோல்டுல இத ஃபுல்லா அப்ளை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பிரஷ் வச்சு ஃபுல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த அளவுக்கு திக்கா கொடுத்துக்கோங்க. இது பாத்தீங்கன்னா நான் எந்த அளவுக்கு திக்கா கொடுத்துருக்கேன்னு தெரியும். நார்மலா நம்ம சாக்லேட் ஃபில் பண்ணும்போது சிலிகான் மோல்டுல ஒரு லேயர் தான் கொடுப்போம். நான் இது நல்ல திக்கா கொடுத்துருக்கேன். ஏன்னா இதுதான் நம்ம செய்ய போற டெசர்ட்டுக்கு பேஸ். இத ஃப்ரிட்ஜ்ல ஒரு 30 மினிட்ஸ்க்கு வைக்கணும். சப்போஸ் ஃப்ரீசர்ல வைக்கிறதா இருந்தாக்கா ஒரு 15 மினிட்ஸ் போதும். நான் ஃப்ரீசர்ல தான் வைக்க போறேன். 15 மினிட்ஸ். ஃப்ரீசர்ல இடம் இல்ல அப்படிங்கிறவங்க, அதாவது இந்த சைஸ் வைக்கிறதுக்கு இடம் இல்ல அப்படிங்கிறவங்க நீங்க ஃப்ரிட்ஜில் 30 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். நான் இப்ப இது ஃப்ரீசர்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து காட்டுறேன். நம்ம ஃப்ரீசர்ல வச்சிருக்க அந்த சாக்லேட் ரெடி ஆகிறதுக்குள்ளேயும் ஒரு ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். இப்ப அந்த ஃபில்லிங்க்கு விப்பிங் கிரீம் எடுத்திருக்கேன். நான் அமுல் பிராண்டோடது எடுத்திருக்கேன். இது ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியில ஒரு 2 மணி நேரம் வெளியில வச்சோம்னா அந்த ஐஸா இருக்கிற அந்த இது போயிட்டு கூலா இருக்கும், சில்லுன்னு இருக்கும்னா இது எடுத்திருக்கேன். இது ஒரு அரை கப்புல இருந்து 1 கப்பு அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இது மாம்பழம் என்ன பழம் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். நான் இப்ப சீசன்ங்கிறதுனால மாம்பழமும் திராட்சையும் எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்க ஆப்பிள் அது மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ மாம்பழத்தை நான் கட் பண்ணிடுறேன். இப்போ நான் மாம்பழம் கட் பண்ணி வச்சுட்டேன். இது பாதாமும் முந்திரியும் லைட்டா வறுத்துட்டு வெறும் கடாயில வறுத்துட்டு சின்ன சின்னதா பொடி பண்ணி வச்சிருக்கேன். இது விப்பிங் கிரீம் ஊத்தி வச்சிருக்கேன். 100 ml அரை கப் அளவுக்கு. இப்போ இத நான் சில்லுண்டு தான் எடுத்திருக்கேன். இத கொஞ்சம் அடிச்சுக்கிறேன். இதுல அரை கப்பு விப்பிங் கிரீமுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நான் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். இது இந்த அளவுக்கு பீட் பண்ணா போதும். ரொம்ப நம்ம அடிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதுல கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். கண்டென்ஸ் மில்க் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்றேன். அரை கப் விப்பிங் கிரீம்க்கு 2 ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன். கண்டென்ஸ் மில்க் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த அளவுக்கு அடிச்சிருக்கேன். இப்போ இதுல நம்ம இதை கழட்டிடலாம். இப்போ நம்ம அடிச்சது இந்த அளவுக்கு கிரீமியா இருக்கும். இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மாம்பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். நாம ரெடி பண்ணி வச்சிருந்த
சாக்லேட் இதை லைட்டாக எடுத்துடலாம். இந்த மாதிரி அழகான ஒரு பவுல் ஷேப்ல வரும். எப்போ நம்ம யாருக்கும் கொடுக்க போறோமோ கெஸ்ட்டுக்கு, அந்த டைம்ல நம்ம இதை ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து இதுல உள்ள ஃபில் பண்ணிக்கலாம். மேலே நட்ஸ் போட்டு தூவிடலாம். சப்போஸ் முன்னாடியே இது பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ரெடி பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு 5 to 10 minutes வச்சுருந்தீங்கன்னா அப்படி இருக்கும். இல்லை உடனே சாப்பிட்றதா இருந்தாக்கா கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் கீழே கூட வச்சுட்டு வர்றவங்களுக்கு கொடுத்துக்கலாம். இதே மாதிரி மற்ற எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு காட்டுறேன். இப்போ உள்ளுக்க க்ரீம் வந்து ஃபில் பண்ணிட்டு மேலே வந்து நட்ஸ் வந்து தூவியிருக்கேன். அதுக்கு மேலே வந்து சும்மா மேலே ஃப்ரூட்ஸ் வச்சு டெக்கர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ள பசங்களை அஸ்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.